காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கலை கன்னி பொங்கல், கான் பொங்கல் அப்படின்றாங்க. கன்னி பொங்கல்னா கன்னி பெண்களும் கன்னி பையன்களும் இருக்கின்ற வீடுகள்ல இந்த கன்னி பொங்கலை வைப்பார்கள். அடுத்தது கான் பொங்கல். கான் பொங்கல்னா தண்ணீரை காண வேண்டும், நீர்களை காண வேண்டும். சென்னையில கடற்கரைக்கு தான் போனோம். ஆனால் நம்மளுடைய கிராமங்கள்ல அப்படி இல்லை. அப்பெல்லாம் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், 10 வயசு இப்ப 11 வயசு இருக்கும். எங்கள் ஊர்கள்ல பந்தக்கால் பாறைன்னு ஒண்ணு உண்டு. அந்த ஊருக்கு பசங்க கூட நாங்க அந்த காணும் பொங்கலை கொண்டாடுவதற்கு ஜாலியா போவோம். இன்னைக்கும் அது ஞாபகத்திலே இருக்கு. அந்த காணும் பொங்கல் அன்னைக்கு எனக்கு அந்த ஞாபகம் கண்டிப்பா இருக்கும். அப்ப போகும்போது என்ன பண்ணுவோம்னா சாப்பாடு கொண்டு போவோம். தூக்குவாளியில சாப்பாடு கட்டிக்கிட்டு போவோம் காணும் பொங்கலுக்கு. அது என்ன சாப்பாடு தெரியுமா? பொங்கல் அன்னைக்கு பொரியல்கள்லாம் இருக்கும். எல்லா வகை காய்கறிகளையும் பொரியல் மாதிரி படைச்சிருப்பாங்க. அந்த காய்கறி படைச்ச அந்த பொரியல்களை சாம்பாருடன் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேரு பழங்கறி. அந்த பழங்கறி குழம்ப 3வது நாள் நாங்க கொண்டு போவோம். 3 நாள் இல்ல 5 நாள் இருந்தாலும் ஒண்ணுமே செய்யாது. சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாப்பிட சாப்பிட அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பொங்கல் என்னைக்கு வரும் நாம் பழங்கறிகளை சாப்பிடலாம் அப்படின்னு இன்றைக்கும் ஞாபகத்துல நிறைய பேருக்கு தோன்றி கொண்டே இருக்கும். அப்ப அங்க போனோம்னா விளையாட்டு போட்டிகள் நிறைய இருக்கும். அன்னைக்கெல்லாம் கிளியந்தட்டுன்னு ஒண்ணு உண்டு. அதெல்லாம் அன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. நிறைய விளையாட்டு போட்டிலாம் உண்டு. ஜாலியா ஹாப்பியா இருக்கும், சந்தோஷமா இருப்போம். அன்னைக்கு நம்ம பார்க்காத நம்ம பழைய ஆட்கள் பழைய எல்லாத்தையும் பேசுவோம், கூடுவோம், எல்லாருக்கூடையும் அன்பா இருந்துக்கிடுவோம், பாசமா இருந்துக்கிடுவோம். அதுதான் அந்த காணும் பொங்கல்.